என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என் குடும்பத்துல ஒரு ஆளுக்கு கூட இந்த பொது சொத்து வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு போறாங்க. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஆட்சி வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ஆன்மீக வாழ்க்கை, ஒரு ஆட்சி தலைவர், ஆன்மீக தலைவர் எவ்வளவு மிடுக்கு இருக்கணும், எவ்வளவு அகங்காரம் வரணும், எவ்வளவு ஆணவம் வரணும், எவ்வளவு பெரிய திமிர் வரணும், எதுவும் இல்லை. இதுதான் இவங்க வாழ்க்கை. ஒரு பட்டியலே நீள்கிறது சுருக்கமான வாழ்க்கை. இப்பொழுது இந்த வாழ்க்கை தான் இந்த உலகத்தை எப்படி புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது என்ற பட்டியலை நீங்கள் பாருங்கள். உதாரணத்திற்கு ஒருவர் எடுத்துக்கொள்ளலாம். மர்மர்டூக் என்று சொல்லக்கூடிய ஒருவர், மர்மர்டூக் பிக்தால் என்று சொல்லக்கூடியவர் லெபனான் என்ற நாட்டில, ஒரு முஸ்லிம்கள் வாழ்கிற நாட்டில ஒரு தூதரகராக போகிறார். அந்த தூதராக போகிற பொழுது ஒரு அம்பாசிடராக, ஒரு நாட்டின் தூதராக போட்டு நிற்கின்றார். அந்த இடத்துல ஒரு இளைஞனை பார்க்கிறார். அந்த இளைஞன் இஸ்லாமிய இளைஞன். அந்த இளைஞனை பார்த்து ஒரு யூதர், வயோதிக யூதர் காரசாரமாக திட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த இளைஞர் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இதை மாடியிலிருந்து பார்த்த இந்த மர்மர்டூக் என்று சொல்லக்கூடிய இவர், இந்த மர்மர்டூக் பித்தால் என்பவர் நேரடியாக போய் இந்த இளைஞனிடத்தில் கேட்கிறார், ஏனப்பா நீ லெபனானில் வாழ்கிறாய், நீ ஒரு இளைஞனாக இருக்கின்றாய், அவர் காரசாரமாக திட்டுகிற பொழுது உனக்கு தடாலடியாக பதில் சொல்வதற்கு திராணி இருக்கிறது, ஏன் நீ ஒரு வார்த்தை கூட பேசாம நிக்கிற? நீ ஒரு இஸ்லாமிய நாட்டில் வாழ்கிறாய், நீ கூச்சல் போட்டால் ஒட்டுமொத்த ஊரே வந்து இந்த யூதனை தூக்கி போட்டு மிதிக்கும், ஏன் யாரையும் கூப்பிடாம இருக்கிற? நீ ஒரு கிழவன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிற, தட்டுனா உளுந்துருவான், ஏன் ஒண்ணுமே செய்யாம இருக்கிற என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், எங்களுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் இன்னொருவனிடமிருந்து கடன் வாங்கிவிட்டால் அந்த கடன் கொடுத்தவருக்கு கடன் வாங்கியவரை ஏசுவதற்கு, திட்டுவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னார்கள். அதனால் நான் சகித்துக் கொண்டிருக்கின்றேன், இந்த நாட்டில் யாரையும் திரட்டாமல் ஒதுங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி, இப்படிப்பட்ட ஒரு தூதரின் வாழ்க்கை, அந்த தூதரின் வாழ்க்கை இவனை இப்படி மாற்றி இருக்கிறது. பரவாயில்லையே, இப்படி ஒரு தூதர் என்ன போதனை செய்தார், எதை கொண்டு வந்து காட்டினார்? எல்லா தூதர்களும் அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் திருக்குரான் என்று சொன்னார்கள். இதோ திருக்குரானை படிக்க ஆரம்பிப்போம் என்று படித்தார்கள். அப்படி படித்து இறைவனின் கிருபையினால் இந்த நபிகள் நாயகத்தினுடைய ஒரே ஒரு பண்பு இன்னொருவனுடைய வாழ்க்கையில் காட்சியளித்த ஒரே காரணத்தினால் இந்த மர்மர்டூக் பிக்தால் என்பவர் தன்னுடைய பெயரை இஸ்லாத்தின்பால் ஈர்த்துக் கொண்டு முகம்மது பிக்தாலாக மாற்றிக்கொண்டார். அவர் மாற்றிவிட்டு செய்த புரட்சி என்ன தெரியுமா? இன்றைக்கு உலகளாவிய அளவுல இஸ்லாமியர்கள் ஆங்கில மொழியில் திருக்குரானை படிப்பதற்கு ஏற்றவாறு இந்த திருக்குரானை அரபி புலமையை பெற்றுக்கொண்ட இந்த பிக்தால், இந்த முகமது பிக்தால் இன்றைக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து இன்றைக்கு உலகத்தில் லட்சோப லட்ச மக்கள் இவருடைய மொழிபெயர்ப்பை படிக்கக்கூடிய ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. ஒருவரை பார்த்து ஒருவருடைய புரட்சி, அந்த ஒருவரை பார்த்து லட்சோப மக்களுக்கு ஏற்பட்டது புரட்சி. பாருங்கள், இது ஒருவருக்கிருந்து வந்த புரட்சி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதனுடைய வாழ்க்கை வரலாற்றை சிந்திக்கின்ற பொழுது அள்ளி அள்ளி போடுகிறார்கள். அல்லாஹ் எப்படி இந்த புரட்சியை ஏற்படுத்துறான்னு பாருங்க.